பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, देखिए எதற்காக அவர் பலங்கொண்டு திடமனதா இருக்குன்னு சொல்றாரு. किसीलिए वो हिवाई बांध और टाटस बना करके कहता है, மோசே கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்குமா. मूसा के दिया हुआ आज्ञा के अनुसार उसकी जरिए करने के लिए மிகவும் பலங்கொண்டு திடமனதா और ज्यादा सा हिवाई बांध. அப்ப பாருங்க, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்யறதுக்கு கவனமா இருக்கிறதுக்கு மிகவும் பலங்கொண்டு திடமனதா இருக்க சொல்லி. देखिए मूसा दिया उस न्याय की पुस्तक के लिए उससे जो रहे उसके साथ रहने के लिए उस सावधान रहने के लिए कहता है. எப்படி திடமொண்டு பலங்கொண்டு திடமனதா இருக்கணுமா. कैसे हिवाई बांधना और मन में टाटस बनना है. அதை விட்டு வலது இடதுபுறம் திரும்ப கூடாது. उसकी और छोड़कर दाहिने और बाएं ना मोड़ना है. அந்த நியாயப்பிரமாண புத்தகத்துல சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாய் விட்டு பிரியாது இருக்கணும். इस व्यवस्था के अनुसार जो लिखा हुआ व्यवस्था आज्ञा जो तेरे मुंह से नहीं हटना है. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருக்கணும். रात दिन उसे जांचना है. அதோட இல்லாம அப்படி நம்ம செய்தோம்னா वैसे हम करेंगे तो நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். तू अपने मार्ग को सफल करेगा. அப்பொழுது புத்திமானாய் நடந்து तो கொள்வாய். बुद्धिमान होकर चलेगा. அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. वैसे कहा है. யார் சொல்றாரு? இயேசு கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றாரு. जो यहोवा ने योशुआ के पास इस प्रकार कहता है. இவர் எங்க போகணும்? கானான் தேசத்துக்கு ஜனங்களை வழி நடத்திட்டு போகணும். इन्होंने कानान देश में लोगों को जो यात्रा कर जाना है. இவர் தான் இப்ப மோசேக்கு அப்புறம் தலைவரா வச்சிருக்காரு. अभी मूसा की बात इन्हें नेता बनकर रखा है. நம்மளுக்கு ஒரு பிரயாணம் இருக்கு. हमारे एक यात्रा है. நம்மளுக்கு ஒரு கானான், பரம கானான் இருக்கு. हमारे स्वर्गीय कानान है. நாம அதுல போகணும்னா நாமளும் இப்படிதான் இருக்கணும், பலமொண்டு திடமனதா. हम भी उसमें जाना बोलेगा तो हम भी जो मन में हिवाई बांधकर टाटस बनना है. நியாயப்பிரமாணத்தை விட்டு நாமளும் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாம இருக்கணும். इस न्याय के अनुसार दाहिने बाएं और नहीं मोड़ना है. இரவும் பகல் அதை தியானிக்கணும். रात दिन इसे जांचना है. வார்த்தைகள் நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்கணும். इस वचन अपने मुंह से नहीं हटना है. அப்பதான் நாமளும் கூட என்ன செய்ய முடியும்? பரம கானானுக்கு போக முடியும். तब हम भी क्या कर सकते हैं? स्वर्गीय खाना में पहुंचा जाएंगे. நியாயப்பிரமாண வசனங்கள் எல்லாம் நம்ம எப்பவும் தியானிச்சுக்கிட்டு அப்படி நம்ம அதன்படி நம்ம கை கொண்டு நடந்தா इस न्याय की पुस्तक के जरिए हम चलेंगे, उसको पालन करेंगे तो நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு பாருங்க. हमें कितनी आशीष है करके देखेंगे. பாருங்க, இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். पहला भजन संगीता में पहला अध्याय दूसरे वचन. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். जो कुछ वो करता है वो पूरी सफल हो जाती है. ஆண்டவர் யோசுவாவுக்கு அதைத்தான் சொல்லி இருக்கிறார், உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவாய். परमेश्वर योशुआ से ऐसे कहा, तेरे कामों को सफल करेगा. தாவீது ராஜாவும் அதைத்தான் நமக்கு சொல்லி தராரு. दाऊद राजा इसे हमें फिर से एक बार बताते हैं. இரவும் பகலும் அந்த வேதத்துல தியானமா இருக்கு. रात दिन इस व्यवस्था में ध्यान रखना है. அதை தியானிச்சுட்டு இருக்கிறவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். उसकी जांचने वाले की अनुसार जो काम उसके लिए सफल हो जाएगा. ஆண்டவர் சொல்லி தராரு, புத்திமானாயும் நடந்து கொள். तब यहोवा कहता है बुद्धिमान से चलना है. தாவீது ராஜாவும் அதைத்தான் சொல்றாரு. दाऊद राजा इसे बताते हैं. பாருங்க, சங்கீதம் 119ல भजन संगीता 119 में 100வது வசனம் और 100 वचन 98 100 பாருங்க, ரெண்டு வசனம். जो 98 और 100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியவர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். முதியவர்களை பார்க்கிலும் ஞானத்தை தருகிறார். बुजुर्ग से जो रहने वाले से भी अधिक ज्ञान देता है. அதுல 98வது வசனத்துல பாருங்க, उसमें 98 का जो वचन देता है. உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன். मेरे शत्रुओं से भी मुझे अधिक ज्ञान से बुद्धिमान से करता है. இந்த நியாயப்பிரமாண வசனங்கள், அந்த வார்த்தைகள் நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது, इस न्याय की वचन अपने मन के साथ रहेंगे तो நாம் அதை கை கொண்டு நடக்கும் பொழுது, हम उसके पालन करके चलेंगे तो சத்துருக்களை விட நம்ம ஞானம் உள்ளவன். अपने शत्रु से भी और अधिक जो अच्छे ज्ञान बुद्धिमान करता है. ரொம்ப அனுபவம் உள்ள பெரிய முதியவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களா மாறி, बड़े पुरखों से भी अधिक बुद्धिमान करता है. இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. और बहुत ऐसे आशीष है. சங்கீதம் அதே
அதே 119 104 போட்டிருப்பாரு. वही भजन संहिता 119 और 104 में कहता है, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் நம்ம வெறுக்க सारे झूठे मार्गों को दूर करना है। அதுலயே பாருங்க 111:10 போட்டிருக்கு. उसी वचन में जो 111 में कहता है, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. उसकी जो व्यवस्था के अनुसार करने वाले के लिए जो संयम बुद्धि होती है, கட்டளைகளின்படி நடக்கிறவங்களுக்கு பொய் வழியை வெறுத்துருவாங்க. जो उसकी आज्ञा की ओर से चलने वाले झूठे मार्गों को दूर करता है, நல்ல புத்தி உண்டு, நல்ல புத்தி உண்டு. अच्छे उसके धर्मियों के लिए अच्छी बुद्धि होती है। அடுத்த சங்கீதம் 119:6 போட்டிருக்கு பாருங்க. जो उसी वचन में जो 6 में कहता है, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம அதை பார்த்தாலே நம்ம என்ன செய்ய போறோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். हम उसे देखते ही हम जो लज्जित ना होंगे। கற்பனைகளை வாசித்து பார்த்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போவோம். इस व्यवस्था को पढ़ते ही हम लज्जित ना होंगे। இன்னும் பாருங்க 119:11 வசனத்துல 119:11 वचन में कहता है, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்க, பாவம் செய்யாதபடி நம்மள அது காக்கிறது. देखिए बिना पाप ना करते हुए वो हमें रक्षा करती है। எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. कितनी आशीष है करके देखिए। இன்னும் பாருங்க 119:45 और 119 में और 44 में कहता है, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். கட்டளைகளை ஆராய்ந்து பார்த்தால் என்ன நடக்குது? விசாலத்துல நடப்போம். उसकी आज्ञा को जांचेगी तो चौड़े मार्ग से हमें चलाती है। ஒரு 1000 ரூபாய் மாதத்துக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. 1000 रुपया कमाने के लिए इतने तकलीफ उठाते हैं। அவருடைய கட்டளை ஆராய்ச்சி அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். उनकी आज्ञा को जो जांच कर उनकी जरिए चलेंगे तो ஒரு ஈஸியா 1,00,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். आसान से 1,00,000 रुपया मिलने के परमेश्वर जो कार्य तैयार करेंगे, அப்படியே விசாலத்துல நடக்க வைப்பார். वैसे सीधे मार्ग में चलाते हैं। இன்னும் பாருங்க, और देखिए மத்தேயு 19:17 வசனத்துல भजन से जो मत्ती की पुस्तक जो 19वां अध्याय में कहता है, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். जीवन में प्रवेश होना बोले तो जो आज्ञाओं को जो उसे पूरी करना है। ஆண்டவருடைய வருகையில நம்ம அவரோட கூட கடந்து போகணும்னா परमेश्वर के आग्रह में उनके साथ मिलकर जाना बोलेगे तो கற்பனையில கைக்கொள்ள வேண்டும். उनकी जो व्यवस्था को पालन करना है। இன்னும் பாருங்க, யோவான் 14:23 யோவாना 14 और 23 वचन कहता है, அவன் என் வசனம் ஒருவன் என்னில் வாசிங்க. கரெக்ட் தான். 23 ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவரோட வாசம் பண்ணுவோம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் போது उनकी वचन को आज्ञा पालन करते ही இதான் வந்து அவருடைய நம்மளோட அன்பா இருப்பார். पिता हमारे साथ प्रेम से रहते हैं। நாம் அவர்கள் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் போது हम उनकी जो प्रेम करकर उनकी वचन के अनुसार चलते ही பிதா நம்ம கூட அன்பா இருப்பார். पिता हमारे साथ प्रेम से रहेंगे। இயேசுவானவரும் பிதாவும் சேர்ந்து நம்ம கூட வந்து வாசம் பண்ணுவாங்க. यीशु और पिताजी आकर हमारे साथ मिलकर निवास करते हैं। அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. कितनी बड़ी धन्य है। அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது उनकी वचन को जो आज्ञा पालन करते ही அவருடைய நியாய பிரமாணமாகிய இதை கைக்கொள்ளும் பொழுது उनकी न्याय की व्यवस्था को पालन करते ही பிதாவும் குமாரனும் சேர்ந்து நம்ம இதயத்துல வாசம் பண்ணுவாங்க. पिता और पुत्र हमारे साथ मिलकर हमारे मन में निवास करते हैं। நம்ம கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது हमारे साथ प्रभु रहेंगे तो நம்ம இந்த உலகத்துல தரித்திரவான்களா சந்தோஷம் இல்லாம அப்படியா இருப்போம். நம்ம हम इस संसार में दरिद्र बनकर और ऐसे हम कंगालपन होकर रहेंगे क्या? वो हमारे साथ रहेंगे तो அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கும் ஆசீர்வாதம் பொங்கிக்கிட்டே தான் இருக்கும். वो आशीष की सोता है, वो हमारे अंदर रहेगा तो हमारे अंदर आशीष उमड़ते ही रहेगी। நம்மளுக்கு இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். हमारे संसार के भी आशीष और आने वाले दिनों में भी आशीष होती है। நம்ம வசனத்தை நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்றதுனால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். हम व्यवस्था को पालन करते हैं इसलिए इतनी बड़ी आशीष को पा लेते हैं। இன்னும் யோவான் 15:7 போட்டிருப்பாரு. और யோவாना 15 और 7 में कहता है, நீங்கள் என்னிலும்
வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்தா देखिए वो परमेश्वर के अंदर हम हंसते रहेंगे, उसकी वचन हमारे अंदर रहेंगे तो நம்ம எப்போ பேசும்போதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுறது நம்ம அதுல இரவு பகலும் தியானமா இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குதான் பாருங்க. देखिए हमारे बातों में उनकी वचनों को बताना है, रात दिन उसे जांचते ही हमें क्या मिलती है। நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யும். तो जो कुछ मांगता है उसकी पहले तुम्हारे लिए मिल जाती है। ஆண்டவர் நம்ம என்ன கேட்டாலும் அதை செய்து தருவார். परमेश्वर जो कुछ मांगता है सब कुछ मिलता है। அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். देखिए कितनी बड़ी आशीष को हमें रखा है। இன்னும் பாருங்க யோவான் 15:14 और யோவான் 15 और 14 कहता है, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ 14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நாம அவருக்கு என்னதான் வேணும்? சிநேகிதரா மாறி हम उनके लिए मित्र बन जाएंगे। அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டு நம்ம அதுல நிலைத்து இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கே சிநேகிதரா மாறி उनकी वचनों को आज्ञा पालन करते चलते समय परमेश्वर के मित्र हम बन जाते हैं। இன்னும் பாருங்க யாத்திராகமம் 26 और निर्गमन 20:6 में कहता है, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறைகளுக்கு நம்மளுக்கு இரக்கம் செய்யும். 1000 पीढ़ियों तक हमें दया करता है। அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம அவர்கிட்ட அன்பு கூர்ந்து நடந்துட்டா போதும். और उनकी व्यवस्था को पालन करके उनके साथ हम प्रेम जताएगा तो काफी है। சந்ததி சந்ததி 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்றார். पीढ़ी पीढ़ियों तक 1000 पीढ़ियों तक हमें दया करते हैं। நம்ம ஒரு தலைமுறை நாம ஒரு ஆள் நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்துட்டா போதும். यदि एक व्यक्ति एक कुटुंबों में एक व्यक्ति परमेश्वर के अंदर प्रिय बन के चलेंगे तो 1000 தலைமுறை நம்ம தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும். 1000 पीढ़ियों तक तुम्हारे पीढ़ियों को आशीष करते हैं। இப்ப நியாயப்பிரமாண வசனத்தின்படி நம்மளை காத்துக்கொண்டா அதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் न्याय இருக்கு. की वजह अनुसार हमें सुरक्षित रखेगी तो हमें कितनी आशीष मिलती है। இதுலதான் பலம் கொண்டு திடமனதா इसमें हिवायत बनना है और टाटस बनना है। இதை விட்டு வலது இடதுபுறம் திரும்ப கூடாது. इसे छोड़कर दाहिने और बाएं ना मोड़ना है। நம்ம வாய் விட்டு அது பிரியாது இருக்கட்டும். हमारे मुंह से ना निकलना है। அப்படிலாம் இருந்தா वैसे रहेंगी तो இரவு பகல் அது தியானமா இருந்தா रात दिन उसकी जांच करके बैठेंगे तो நம்மளுக்கு இவ்ளோ ஆசீர்வாதங்கள். हमें कितनी आशीष मिलती है। பிதாவும் குமாரன் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். पिता और पुत्र हमारे अंदर आके निवास करते हैं। அவர் நம்ம சிநேகிதரா இருக்கிறார். वो हमारे लिए जो मित्र बन के रहता है। கேட்டுக்கிறதெல்லாம் எதுனாலும் கேட்டாலும் நமக்கு கொடுத்துருவாரு. जो कुछ हम मांगते हैं वो सब कुछ हमारे लिए देते हैं। அதுல நிலைச்சிருந்தா நிறைய கனிகளை கொடுக்கறவங்களா அநேக ஆசீர்வாதமா மாறி हम उस पे बने रहेंगे तो हम बहुत फलवंत देने वाला और बहुत लोगों को आशीषता की पात्र बनाते हैं। எவ்வளோ காரியங்கள் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். कितनी आशीष को परमेश्वर हमारे लिए रखा है। சங்கீதம் 119:96 போட்டிருக்கு. भजन संहिता 119 में और 96 में कहता है, சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். सारे संपूर्णता के लिए सीमा को देखे हैं, உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். लेकिन तेरी जो आज्ञा तो बड़ी है। உன்னுடைய கற்பனை கொஞ்சம் இல்லை. उनकी व्यवस्था तोड़ी नहीं। 10 கட்டளை மாத்திரம் இல்லை. 10 आज्ञा सिर्फ नहीं। புதிய ஏற்பாடுல நமக்கு ஆண்டவரே சொல்லியிருக்காரு 2 புதிய கற்பனைகள் இதுலயே எல்லாம் நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்குன்னு சொல்லி தராரு. जो प्रभु ने नए नियम में भी हमें सिखा के दिया है, इस न्याय की व्यवस्था में सब कुछ दबे है। இன்னும் அது போக நம்ம சீஷர்கள் அந்த பவுல் அவரெல்லாம் எழுதுனதுல நிறைய கட்டளைகள் நமக்கு இருக்கு. और अपने चेलों को और पौलुस ने लिखा और सारे पत्रों में बहुत तरह से आज्ञा है। ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் போதே அது பெரிய ஆசீர்வாதம். हर एक कार्य को हम जांच कर पलटेंगे तो उसमें बहुत बड़ी आशीष मिलती है। இன்னும் பாருங்க இன்னொரு காரியத்துக்கு பலம் கொண்டு திடமனதா இருக்க சொல்றாரு. और एक कार्य में हिवाई बनना और टाटस बनना है। லூக்கா 1:80 வசனம். लूका 1 उसमें 80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தார். எந்த பிள்ளை? कौन सी बालक? யோவான் ஸ்நானன். योवान बपतिस्मा लेने वाले। யோவான் ஸ்நானன் பிறந்து வளர்ந்தாரு. योवान बपतिस्मा देने वाला वो बढ़ने लगे। வளரும் போதே எப்படி ஆவியில பலம் கொள்றாரு. बढ़ते ही वो आत्मा में बलवंत हुआ है।
ஆவியில பலம் கொண்டு வளர்ற. जो आत्मा में बलवंत हुआ है, இதுதான் நம்மகிட்ட ஆண்டவர் விரும்புறார். इससे ही परमेश्वर हमारे अंदर चाहते हैं, ஆவியில பலம் கொள்ளணும். आत्मा में बलवंत होना है। இன்னும் பாருங்க லூக்கா 2:40 இருக்கு. लूका 2:40 में कहता है, இலை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இந்த பிள்ளை யாரு? इस बालक कौन है? இது இயேசுவானவர். ये यीशु मसीह है। இயேசுவானவர் பிறந்தும் எப்படிதான் ஆவியில பலம் கொண்டு வளர்கிறார். यीशु में बालक था तो वो आत्मा में बलवंत हुआ है। இல்ல ஆவியில இவங்க ரெண்டு பேரும் பலம் கொண்டதுனால தான் அவங்க பெரிய காரியங்களை செய்தாங்க. इन दोनों के अंदर आत्मा में बलवंत हुआ, इसके बड़े-बड़े काम किया है। இன்னும் பாருங்க சங்கீதம் 84:5-7 வசனம். भजन संहिता 84:4 में कहता है, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலை குளங்களை நிரப்பும். ஒரு வசனத்துல கை கொண்டு அந்த அதுல வாசிங்க அந்த இன்னொரு தடவை. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் इसमें बलवंत पाने वाला मनुष्य தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை अपने मन கொண்டு में सीधे मार्ग को रखता है। ஆவியில அப்படியே அவருக்குள்ளாக பலன் கொள்ளும் பொழுது आत्मा में उनके अंदर बलवंत होते ही அவங்க என்ன செய்றாங்க? தன்னுடைய வழியில அவங்க என்ன செய்றாங்க? செம்மையான வழியில நடக்கிறாங்க. वो सीधे मार्ग में चलते हैं। அவங்க பலத்தின் மேல் பலன் वो அடைந்து बल में बल पाकर சீயோனிலே தேவ சந்நிதியில வந்து காணப்படுகிறாங்க. सियोन की परमेश्वर की ओर से आके रहता है। அவங்க ஆளுகையின் பள்ளத்தாக்கு உருவி நடந்து வர்றாங்க. वो रोनी की तराई से आते हैं। அப்ப பாருங்க ஆண்டவருடைய ஆவியில வளரும் பலன் கொண்டு வளரும்போது जब परमेश्वर की आत्मा में बलवंत होते ही நம்ம வந்து என்ன செய்றோம்? பலம் கொண்டு சீயோன்ல ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம். हम बलवंत होकर सियोन में परमेश्वर के समूह में आके रहते हैं। அப்ப ஆவியில நம்ம பலம் கொள்ளணும். आत्मा में बलवंत होना है। ஆவியில எப்படி பலம் கொள்றது? आत्मा में कैसे बलवंत होना है? இல்ல காலையிலே எழுந்திருச்சு अच्छे भोर में उठकर நல்ல ஆண்டவரை ஆராதித்து अच्छे परमेश्वर की आराधना कर कर நம்மளுக்கு எவ்வளவுலாம் ஆண்டவரை துதிக்க முடியுமோ நல்லா துதிச்சு कितनी परमेश्वर की स्तुति करना है वैसे स्तुति कर कर நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணும் பொழுது हाँ परमेश्वर की स्तुति करके प्रार्थना करते समय நம்மளுக்கு காலையிலே ஆண்டவர் நம்மள பலத்தினால எடைகட்டுறார். जो भोर में परमेश्वर हमें बल से बना देते हैं, இந்த பலம் நாள் முழுவதும் நம்மள उस வளர்த்து बल हर रोज हमें चलाती है। ஆவியில பலம் கொள்றது. हम आत्मा में बलवंत होना वही है। ஒரு நாள் இந்த சாஸ்திரர்ல எங்க வீடு இருக்கு. एक दिन शास्त्री नगर में मेरे घर था। அங்க வீட்டுல நான் தூங்கிட்டு இருந்தேன் மத்தியானம். उस घर में मैं दोपहर में सो रही थी। தூங்கினா ஒரே நிறைய மக்கள் எல்லாம் சல சலன்னு பேசிட்டு வர்ற சத்தம் கேட்கு. जो ऐसे सोते ही बहुत लोगों ने ऐसे बात करके आता उसकी आवाज सुनी पड़ी। ரொம்ப பரபரப்பா அந்த மார்க்கெட்ல எல்லாம் போடுற சத்தம் மாதிரி கேக்குது. जैसे मार्केट में बाजार में होती है वैसे चिल्लावट होने लगी। தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிக்கிற மாதிரி சத்தம். मैं सोने वाली में उठने जगने का जैसा जगाने का जैसे हुआ है। எந்திரிச்சு ஜன்னல் வழியா பார்த்தா பாருங்க देखिए उठकर खिड़की की ओर से देखते ही மக்கள் ரொம்ப கூட்டமா படபடன்னு நடந்து வர்றாங்க வேக வேகமா. सारे लोग ने उठकर ऐसे जल्दी से दौड़ता है। ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒருத்தர் தலை மேல டிவி இருக்கு, ஒருத்தர் மேல ஒருத்தர் பெரிய பெரிய பார்சல்லாம் வச்சிருக்காங்க. जो एक ऊपर टीवी ऐसे बड़े बड़े पार्सल रखे वो जा रहे हैं। நிறைய ஜாமான்களை கொண்டுகிட்டு வேக வேகமா உள்ள வர்றாங்க. बहुत सामान लेकर अंदर आते हैं जल्दी जल्दी। அப்போ நான் ஒண்ணு ஜன்னல்ல இருந்து இறங்கி அங்க முன்னால போய் கதவை திறந்து பார்க்கேன். मैं खिड़की से उतरकर मैं दरवाजा खोलकर मैं देखने लगे। அங்க பார்த்தா படியில ஜர ஜர ஜரன்னு ஏறி போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும். जो वैसे देखो तो जो सीढ़ी में सभी लोग चढ़कर जा रहे हैं। அப்போ பக்கத்து வீட்டுல நான் என்ன விஷயம் எதுக்காக இப்படி எல்லாம் போறாங்கன்னு जो கேட்டேன். पड़ोसी के पास पूछने लगे क्या काम है, ये लोग ऐसे जा रहे அப்போ हैं। பக்கத்துல ஒரு மராட்டிக்காரங்க தான் இருந்தாங்க. दो बाजू में मराठी लोग थे। அவங்க வீட்டுல பார்த்தா அவங்களும் பெரிய ஏர் பேக், ஒரு பையன் ஒரு டிவியை தூக்கி இருக்கான், இன்னொருத்தன் ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கான். ஆனாலுக்கு எல்லாம் ஜம்மன் தூக்கிட்டு இருக்கான். वो भी जो टीवी और जो बैग सब उठा के वो भी तैयार होके खड़ी है। உனக்கு தெரியாதா? அவங்ககிட்ட கேட்க என்ன எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு. कहे कि तुम ऐसे कर रहे हो क्या हुआ करके मैं पूछने लगी। உனக்கு தெரியாதா சுனாமி 90 फीट வரைக்கும் வந்தாச்சு. तो तुझे मालूम नहीं क्या सुनामी 90 फीट तक आने लगे। இப்படி நம்மளுக்கு என்ன சாஸ்திரங்களுக்குள்ள வந்துரும். देखिए अभी हम शाम तक हमारे लिए हो जाएंगे। நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். हम जो दूसरे मंजिल में है। ஜாமானெல்லாம் சீக்கிரமா தூக்கிட்டு மேல போ. சாரி. எல்லாரும் டெரஸ்க்கு ஓடுதாங்க. सारे सामान को उठाकर टेरेस में भागते हैं। சால்ல இருக்க மக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. सारे चाल में रहने वाले सभी लोग दौड़ रहे हैं ऊपर। இப்போ
இப்படி சொன்னானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. वैसे बोलते ही मुझे बहुत अचंभित होने लगी। எல்லாம் படபடன்னு ரொம்ப பயந்துகிட்டு ஒண்ணு பேசிக்கிட்டு ஓடுறாங்க. बहुत डर के मारे सभी लोग भाग रहे हैं बातें कर कर। என் உள்ளத்துல ஒரு பயம் வரல. मेरे मन में एक भी डर आने नहीं आए हैं। ஒரு பரபரப்பு இல்ல, ஒரு ஜாமான் தூக்கணும் அப்படிலாம் எண்ணமே வரல. कुछ सामान उठाना वैसे कुछ भी नहीं आया मेरे मन में। அப்ப நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பார்க்கேன், அங்க கதவு பூட்டியே இருக்கு. मैं पड़ोसी घर पे देखती हूँ उसके घर बंद था। அந்த அக்கா சுனாமி வந்தாலும் திறக்க மாட்டாங்க. उस बहन ने सुनामी आगे तो मैं दरवाजा नहीं खोलेगी, உள்ளே தான் இருக்கு. वो अंदर ही बैठेगी। நான் போய் வீட்டுல போய் நான் என்ன செஞ்சேன், போன்ல எங்க வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி मैं घर पर जाके मैं फोन उठाकर मेरे पति के साथ मैं फोन में बात करने लगी। அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க வீட்டுக்கு வாங்க, இப்படி சுனாமிலாம் வருதுன்னு சொல்றாங்க. मैं उनसे कहा कि सुनामी आते हैं आप घर पर आइए। அவங்க சொன்னாங்க, இப்பதான் போலீஸ்கார அனௌன்ஸ்மெண்ட் போறான், और उन्होंने कहा अभी पुलिस ने अनाउंसमेंट किया है, இதெல்லாம் வதந்தி, ये सब कुछ नहीं है, யாரோ திருடருக்கு திட்டம் போட்டு இந்த மாதிரி தான் செய்யறாங்க, कोई चोरी करने के लिए योजना कर कर ऐसे करता है, அப்படி சொன்னாங்க. वैसे बोलने लगे। நம்ம ஐயாவும் கூட போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, हमारे पास जी भी फोन करके मुझे भी बताने நம்ம लगे வதந்திமா, நீங்க பயப்படாதீங்க, ये सब झूठ है अम्मा, आप मत डरो कर। பாருங்க, देखिए இந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ளத்துக்குள்ள பெரிய பயம். उनके सारे मन में एक डर होने लगे, அவங்களுக்கு ஆவியில பலம் இல்ல. उनके हाथों में बल नहीं है। நம்ம ஆண்டவர் நல்ல காலையிலே நல்லா துதிச்சு நல்லா ஆவிக்குள்ள பலப்பட்டு இருந்ததுனால हम मसीह के अंदर सुबह ही प्रार्थना कर कर आत्मा में बलवंत हुआ, इसीलिए உள்ளத்துல கொஞ்சம் கூட ஆசை இல்ல. मन में थोड़ा भी हिलावट नहीं है। இந்த ஆவியில பலன் கொள்றது. यही आत्मा में बलवंत होना है। இந்த சாட்சிலாம் சொல்றேன், इस गवाही को मैं कहती हूँ, நான் பெரிய இவான்னு சொல்றதுக்காக இல்ல. मैं बड़ी है करके बोलने के लिए नहीं, நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு புரியுது இல்ல, मैं इसे कहते ही आपको जो पता चलते हैं, அதுக்காக தான் சொல்றேன். इसीलिए मैं तुझे बता रही பாருங்க, हूँ। அம்மா கிட்ட பெரிய ரொம்ப ரொம்ப சாட்சி இருக்கும், जब माँ जी के पास बहुत बड़ा गवाही ஐயா है, கிட்ட இதோட பெரிய பெரிய சாட்சியெல்லாம் இருக்கும். सभी लोग इनसे भी बड़े बड़े गवाही भी हो सकती है, நம்மளாம் ஒண்ணும் கிடையாதுதான். हम तो उसमें कुछ भी नहीं அதனால है। இந்த சின்ன சின்ன சொல்லும்போது உங்களுக்கு புரியுது இல்லையா? लेकिन छोटे छोटे कहते ही आपको समझ नहीं आती, रहे हैं। इसके लिए मैं बताती हूँ। பாருங்க, அப்போ ஆவியில பலம் கொள்றதுன்னா என்னது? आत्मा में बलवंत होना बोले तो क्या है? நம்ம காலையிலே எழுந்திருச்சு இப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள பலப்படுத்தி हम भोर में उठ के प्रार्थना करते हैं, परमेश्वर इस प्रकार हमें बल देते हैं। நான் யோசிக்கும் போது நான் உண்மையிலே நினைச்சேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம ஏன் அப்படி அப்படிலாம் நமக்கு பரபரப்பு வரல? मैं ऐसे खुद सोचने लगी, क्यों ये लोग जैसे मुझे एक तड़पना नहीं आई, அப்ப ஆண்டவர் தந்த பலம். तो वो परमेश्वर दिया हुआ बल। பாருங்க, தாவீத दाऊद को சிக்லாக்குக்கு வர்றான். सिकलाग में आते हैं। அவன் வர்றதுக்கு முன்னாடியே அமலேக்கியர் வந்து என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு वो போயிட்டாங்க. आने से पहले जो अमलेक आके सब कुछ लूट मार के चले गए हैं। சிக்லாக்க சுட்டிருச்சு போட்டாங்க. सिकलाग को पूरे राख करके जला के गया है। இப்போ தாவீது கூட இருந்தவங்களே என்ன செய்றாங்க, அவங்க பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அவங்க கொள்ளையர் கொண்டு போயிட்டதுனால अभी दाऊद की सारे रहने वाला उनके बीवी बच्चों को सब बंदी बना कर लेकर गया है। எல்லாரும் அவங்களுக்கு பலம் இல்லாம போகும் வரைக்கும் அழுதாங்க. सभी लोग अपने बल खोने का तक उन्होंने रोने लगे। தாவீது சேர்ந்து அழுதாரு. दाऊद भी मिलकर रोता है। அவருக்கு பெண்டாட்டி ரெண்டு பேரையும் கொண்டு போயிட்டாங்க. उनकी बाली दोनों को भी लेकर गया है। அந்த சூழ்நிலையில இங்க மற்ற மக்கள்லாம் என்ன செய்றாங்க, தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும். उस परिस्थिति में जो लोग ने कहता है दाऊद को पथरवा करना है, இவனாலதான் நம்ம யுத்த காலத்துக்கு போனோம். इसके जरिए से हम युद्ध में चले गए हैं। பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வேண்டாம்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. फिलिस्तीयों ने इसे युद्ध में नहीं छेड़कर उसे भगा दिया है। இவன் தானே கூட்டு போனா இவனை கல்லெறியும். यही हमें लेकर गए, इसे पथरवा करेंगे। கூட இருக்கவங்களே மாறிட்டாங்க. जो साथ में रहने वाले उसे फंसा दिया है। தாவீது என்ன செய்றாரு, दाऊद क्या करता है, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி मसीह के अंदर में ढांढस बांधने लगे। இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ये सब लोग जानते हैं। அவன் கர்த்தருக்குள் தன்னுடைய 1 சாமுவேல் 30:6 पहले सामुएल 30:6 में कहता है, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். दाऊद अपने प्रभु यीशु मसीह के अंदर रिवाइव बनने लगे। அப்போ அவன் தேவனுக்குள்ள அவனை திடப்படுத்திக்கிட்டதுனால जो मसीह के अंदर ढांढस बांधा, इसके लिए ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி கேட்கறான், நான் போலாமா, நான் அந்த அவங்க எல்லாத்தையும் நான் பிடிச்சு திருப்பிக்கிடுவேனா அப்படின்னு கேட்கறான். परमेश्वर की बजा के जो मांगते प्रार्थना करते हैं, मैं जाऊं क्या इस युद्ध में, मैं सब कुछ जब विजय प्राप्त करूं क्या कर वो पूछने लगा है। ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் சகலத்தையும் திருப்பிக்கிடுவா அப்படின்னு சொல்றேன். परमेश्वर कहता है तू जा, सब कुछ फिर से लौटा देंगे। வெற்றி பெற்றான்.
वो विजय पाया है। அவன் எப்படி ஆண்டவரை எப்பவும் துதித்து கொண்டு ஆராதித்துக்கிட்டே இருக்கிறதுனால वो हर पल प्रभु की आराधना करके बैठा है, इसीलिए அவன் பலம் கொண்டு திடமனதா இருந்தான். वो बल पाकर और युवाएं बांध कर रहा है। அதனால அவன் எல்லாத்தையும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். इसके लिए उस सभी में विजय प्राप्त किया है। இன்னும் பாருங்க, और देखिए அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51வது प्रेरितों की पुस्तक 7 இல்ல அப்போஸ்தலர் 6:10 வாசிங்க. 6:10 पढ़ेंगे। प्रेरितों की पुस्तक அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, இந்த ஸ்தேவான் ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. उस स्तेवान की जो बातें कर रहे उस आत्मा के विरोधी लोग खड़ा रह नहीं सका है। இந்த ஸ்தேவான் அப்படி பரிசுத்த ஆவியில நிரம்பி பலப்பட்டிருந்தார். स्तेवान ने पवित्र आत्मा से भरकर बलवत हुआ है। அவ்வளவு திடமா இருந்தார். इतनी डाटस बने हैं। அவர்கிட்ட யாரு என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பேசின ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க அவங்களால முடியல. जो कोई भी उनके साथ बात करे उसकी ज्ञान को देखे कोई उसके सामना नहीं कर पाए हैं। அவர் பேசும்போது அவருக்கு எதிராக எல்லாரும் திரும்பிட்டாங்க. उनके विरोध सभी लोग उठने लगे। அவருக்கு போய் சாட்சி எல்லாம் உண்டு பண்ணி கல்லெறிஞ்சி கொல்லணும்னு தீர்மானம் उसे பண்ணாங்க. झूठे गवाही बनाकर उसे पथरवा कर मार डालने के लिए देखा है। இவர் ஆனா அந்த இடத்துல இவ்வளவு தைரியமா பேசுறார் பாருங்க. लेकिन ये कितने निडर से उन जगह पर बात कर रहा है। 51 52வது வசனத்துல போட்டிருக்கு. 51-52 में कहता है। அப்போஸ்தலர் 7ல प्रेरितों की पुस्तक 7 में வணங்கா கழுத்துள்ளவர்களே, हडेले गर्दन वाले, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, हृदय में और जो कानों में खतना ना किया है। தன்னை அவங்க கல்லெறிஞ்சி கொல்லணும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. वो पथरवा करने के लिए सोच बैठा है। அவங்கள பார்த்து இவர் இவ்வளவு தைரியமா பேசுறாரு. उन्हें देखकर इन्होंने कितने अच्छे से कहता है। வணங்கா கழுத்துள்ளவர்களே, हडेले गर्दन वाले, இருதயத்திலும் செவிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, हृदय कानों में खतना ना पाए हैं। உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். तुम्हारे बाप दादा के अनुसार तुम हर पल पवित्र आत्मा के सामना विरोध क्यों बोलते हो? பாருங்க, அவர் எவ்வளவு தைரியமா அப்படி वो பேசுறாரு. कितने निडर से बातें करता है। இப்போ அவர் சொல்றாரு, எல்லா வரலாறு எல்லாம் சொல்றாரு. ஆபிரகாம்ல இருந்து இவர் இந்த யேசுவானவர் வரைக்கும் உள்ள காரியங்களை ஒண்ணுனா பேசுறாரு. वो सारे इतिहास को बताते हैं। अब्राहम से लेके सारे इतिहास को सब कुछ बताते हैं। அவ்வளவு கூட்டமா அவர் பேசுறத கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. इतनी झुंड में जो बोलता है उसे सुनकर बैठे हैं। கடைசியில சொல்றாரு, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க எப்போ எதிர்த்து தான் நிக்கிறீங்க, கீழ்ப்படிய மாட்டீங்கன்னு. अंतिम में कहता है तुम न्याय की व्यवस्था को कभी विरोध रहता है, कभी उनके लिए तुम आज्ञा पालन करोगे। இப்படி அவர் சொன்ன உடனே அவங்க எல்லாம் மூர்க்கமாயிட்டாங்க. वैसे कहते वे सब जो जल उठने लगे। ஒரு மனதோட அவரால கல்லெறிஞ்சி கொள்ள एक मन के साथ उन्हें पथरवा करने के लिए सोच रहा है। ஆனால் அவர் இறக்கும்போது எப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறாரு, लेकिन वो मरते समय ऐसे बोलकर मरा है, இயேசுவே ஆவியை ஏற்றுக்கொள்ளும் जो यीशु मेरे आत्मा को स्वीकार करो அப்படின்னு சொல்லி இவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு इनके இருக்கிறாரு. सारे पापों को क्षमा कीजिए कर कहा है। அப்ப இந்த பலமும் ஆவி எப்படி வந்துச்சு? इस बल इस आत्मा किस प्रकार आने लगे? இந்த ஆவியானவர் கொடுக்கிறார். यही आत्मा जी देने वाला है। ஆவியில நிறைஞ்சு அப்படி ஞானத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. आत्मा में भरकर उस ज्ञान को परमेश्वर दिया है। அந்த ஞானத்தினால ஒருத்தர் அவரை எதிர்த்து நிக்க முடியல. उस ज्ञान के विरोध कोई भी सामना नहीं कर पाए हैं। அவ்வளவு ஒரு பலத்தோட அவர் என்ன செய்யறாரு, தைரியமா அவர் பேசுறாரு. इतनी बल के साथ वो अच्छे लीडर के साथ बातें करने लगे। உயிரை விடுறதுக்கு அவர் பயப்படல. वो जो जीवन देने के लिए भी नहीं डरा है। இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், பலம் கொண்டு திடமனதா. इससे परमेश्वर कहता है बल बांध और टाटस बना। நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்றதுக்கு பலம் கொண்டு திடமனதா. न्याय की व्यवस्था को जो आगे पालन करने के लिए युवाएं बात कर ஆவியிலே பலம் கொள்ளுங்க. आत्मा में बलवंत हो जा। இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு इससे சொல்றாரு. प्रभु परमेश्वर बताते हैं। பரிசுத்த ஆவி நிறைவே பெற்றோம்னா और पवित्र आत्मा की भरपूरी पाएंगे तो இந்த ஸ்தேவான் மாதிரி நாமளும் என்ன செய்வோம், इस त्योहार की जैसे हम भी क्या करेंगे? தைரியமா எந்த சூழ்நிலை சாவே வந்தாலும் அவளுக்கு அதுலயும் நம்ம எதிர்த்து நிக்கணும். लीडर के साथ जो मृत्यु भी आएगा तो भी हम उनकी सामना कर पाएंगे। தினம் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், எப்பவும் பிடிக்கணும். हर रोज परमेश्वर को पकड़ना है। அவருடைய வசனங்கள் நம்ம எப்பவும் கைக்கொள்ள பிரயாசப்படணும். उनकी वचनों को आगे पालन करने के लिए परिश्रम उठाना है। அதுல நம்ம பலம் கொண்டவர்களா இருக்கணும். हम उसमें बल पाए हुए व्यक्ति के समान रहना है। இந்த வார்த்தைகள் நம்ம வாய் விட்டு நம்மளுக்கு பிரியாம இருக்கணும். ये वचन हमारे मुंह से नहीं हटना है। அநேகத்துக்கு சொல்லணும். उसे बहुत लोगों को बताना है। இதுதான் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லி इसे परमेश्वर आज के दिनों में बताते हैं। ஆவியிலையும் பலம் கொண்டு இருக்கணும். आत्मा में बलवंत होना है। நல்ல அந்நிய பாஷையில நல்லா என்ன செய்யணும்,
अच्छी अन्य भाषा மூட்டணும். अच्छी अन्य भाषा बोलकर प्रज्वलित करना है। இப்போ ஆவியில நம்ம நிறைந்து காணப்படும் பொழுது तब हम आत्मा में बलवंत होंगे तो கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். प्रभु परमेश्वर ये सारे आशीष को हमें देंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். प्रभु परमेश्वर शब्दों को आशीष करेंगे, ஜெபம். प्रार्थना करेंगे। இந்த கிருபை இறக்கும் நாள். बड़ी अनुग्रहकारी परमेश्वर சுப அந்த அருமையான நாளிலும் தகப்பனே, यीशु पिता अच्छे समय के இந்த लिए கற்பனைகளை நாங்க கைக்கொள்ளும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பெறுகிறோம். आपकी व्यवस्था को आज्ञा पालन करेंगे तो कितने आशीष हम पा लेते हैं। இந்த கற்பனைகள் விஸ்தாரமா இருக்குதாப்பா. आपकी व्यवस्था बहुत बड़े चौड़े हैं। நாங்க உமது வேதத்தை ஆராய்ந்து அதை நாங்க கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கறேன். आपकी शास्त्र को जांच कर उसके अनुसार चलने के लिए हमें आज्ञा कीजिए। நாங்க இம்மையிலும் அந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். इस संसार में भी हम आपकी पास से आशीष को पाना है। மறுமையும் நாங்க உங்களோடு கூட இருக்கணும் ராஜா. जो आने वाले दिनों में भी हम आपके साथ रहना है। அந்த பாக்கியத்தை இந்த நாள்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதி. इस सौभाग्य में देकर हर एक लोगों को हमें आशीष कीजिए। இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छी पिता, ஆமென். आमीन। அவங்க அரை மணி நேரம் தான் பேசியிருக்காங்க, நீங்கள் அரை மணி நேரம் பேசுங்க. நல்ல வார்த்தைகளை கேட்டோம். अच्छे वचनों को हम सुने हैं। வேலன் வசனத்தை கை கொள்கிறதுல, जो शास्त्रों को आज्ञा पालन करता है, ஆராதிக்கிறதுல வருது. आराधना में करते हैं उसमें आते हैं। வசனத்தை தியானிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, அதன்படி நடக்கிறதுல, वचन को जांचना, उसके अनुसार चलना, आराधना करना, किसमें से बल आती है? பயமே இருக்காது, उसमें डर ही नहीं होती है, விசுவாசம் வரும். विश्वास आएगी। 8ஆம் வசனம் சொல்லுது, 8 वचन कहता है, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக. इस न्याय की व्यवस्था की पुस्तक तेरे मुंह से नहीं हटना है। எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி, जो इसमें लिखा हो उसके अनुसार जो चलने के लिए இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. रात दिन तक उसके ध्यान चित्त में लगा, அப்பொழுது உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், तेरे सब कुछ मार्ग को सफल करेगा। அப்பொழுது ஞானமாய் நடந்து கொள்வாய். तब जो बुद्धिमान से चलेगी। நம்ம நினைக்க நம்ம வழி வாய்க்கலைன்னு हम सोचेंगे मेरे मार्ग सफल नहीं हो रहा அவர் है, சொல்றது கேட்கவே கிடையாது. ऐसे बोलने के लिए कुछ भी नहीं है। அவரு நினைவுக்கு போனார், அவர் தர்சீஸ்க்கு போனார், அது மாதிரி தான். योना को नीनेवे जाने के लिए कहा, उसने तर्शीश गया है। அவன் நல்லா ஜபிப்போம், ஆவில நிறைவோம், அந்நிய பாஷை பேசுவோம், ஆனா கிரிகைகளோ எப்படி இருக்குது? हम अच्छी प्रार्थना करेंगे, आत्मा में भरेंगे, अन्य भाषा करेंगे, लेकिन क्रिया में कहाँ रहते மன हैं? திருப்பமா मन फिरावट है क्या? நம்ம ஒரு சின்ன குடும்பத்தையும் நடத்த முடியல. छोटे परिवार को हम अगुवाई नहीं कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। வனாந்தரத்துல கிறிஸ்டியன் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்காங்க. जंगल में सारे पुरुष 6 लाख थे। இப்போ அவங்க வந்துட்டாங்க, 2 மாசம் ஆயிடுச்சு. अब आ चुके हैं, 2 महीना हो चुका है। அவங்க நினைச்சு பார்க்காங்க, उन्हें सोच कर देखा है, அவங்க கூட இருக்கிற தேவனை மறந்து, उनके साथ रहने वाला परमेश्वर को भूलकर, அவங்க கூட எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் அதை ஞாபகப்படுத்துது அவங்களுக்கு. सभी लोग जानते हैं लेकिन उसे मैं याद நம்ம दिलाती கூட हूं। இருக்கிற தேவனை மறந்து, हमारे साथ रहने वाला परमेश्वर को भूलकर, பகல்ல அவங்களுக்கு மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், दिन में जो बादल के खंभे, रात में अग्नि के खंभे, அதை எழுப்பும்போது அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க, उस स्तंभ उठते समय वे यात्रा करते हैं, அது கீழே இருக்கும்போது பிரயாணத்தை நிப்பாட்டுறாங்க. जो नीचे रहते हैं जो यात्रा को खत्म कर देते हैं। அவர் சொன்னபடியே நடக்காங்க. जो जैसे वो कहता है उसकी जरिए चलता है। இப்ப மானசத்துல இச்சை வந்துச்சு. अभी शरीर में अभिलाषा ஏன் आई இச்சை है। வந்தது? क्यों अभिलाषा आई है? அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் उन्होंने देव प्रतिज्ञा की वचन பேதுரு சொல்கிறார், पत्रुस कहता है, இச்சையினால் வரும் கேட்டுக்கு தப்பியப்போ, अभिलाषा आने वाले सारे बुरे कामों से हटकर, எப்போ இச்சையினால் வரும் கேட்டுக்கு தப்புதோ, कब बुरे मार्ग से हम कभी अभिलाषा से हटना है। அல்லேலூயா. हालेलुया। சொல்லுங்க. ஒன்னு பேதுரு, पहले पत्र 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் வாசிப்போம். दूसरे पत्र पहला अध्याय और 3-4 ऐसे पढ़ेंगे। தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிந்திருக்கிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பண்புள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும்
வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டது. நமக்கு வாக்குத்தத்தங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. हमें प्रतिज्ञा को आज्ञा किया அதை है। எப்போ அறிந்து கொள்வோம்? वो कब जान लेंगे? அவரை அறிகிற அறிவினால் उनको जानने वाले जानकारी से पा लेंगे। எதுக்குமே கவலைப்பட வேண்டிய தேவை किसी लिए चिंता करने की जरूरत नहीं है। कब? வசனம் சொல்லுது, நேற்று ராத்திரி நான் எனக்கு தெரிஞ்ச வசனம் தான், நேற்று அது நினைவுக்கு வந்தது. कल मेरे याद में आने लगी। ஏசாயா 33 அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 33 अध्याय 6 वचन। பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். பாருங்க, வசனத்தை தியானிக்கும் போது தேவனுக்கு பயப்படுதல் புரியும். தேவனுக்கு பயப்படுதல் என்னன்னா எனக்கு ஒன்றும் புரியல, அவ்வளவுதான். देखिए परमेश्वर की भय मानना क्या करके मुझे भी अभी समझ में नहीं आया, लेकिन उनकी वचनों को पालन करना இல்ல, है। நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எல்லாமே காத்துல பறந்துரும். छोटे हमारे घर पे समस्या है तो सब कुछ हवा में उड़ जाती है, வசனம் பறந்துரும். वचन उड़ जाती है। நம்ம உறவுக்குள்ள ஒரு இது ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு மேல அதுல நடக்குது. நான் தேவ நாமத்தின் வாசனையே இருக்க. हमारे रिश्ते में कुछ भी काम हो जाएगा तो उसमें परमेश्वर की सुगंध नहीं फैलता है। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், यशायाह भविष्यद्वक्ता ने कहता है, 33 ஆகிய நம்ம வாஸ்தவம் और इसमें हम पढ़े हैं பூரண ரட்சிப்பும் पूर्ण शान जो उदार ஞானமும் ம். அறிவும் உன் கால்களுடைய உறுதியாய் இருக்கும். காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். ம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பொக்கிஷம். அது யாருக்கு? यहोवा की भय मानना उनके लिए धन होते हैं। சியோனுக்கு. सिय्योन के लिए என்ன எழுதியிருக்கலாம்? इसमें लिखा है 33 கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை वो सिय्योन से சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புவார். वो सिय्योन को நிரப்புகிறார். न्याय और जो धार्मिक से बढ़ता है। அப்ப பொக்கிஷம் யாருக்கு? और धन किसके लिए? சீயோனுக்கு. सिय्योन के लिए है। சீயோனை சீயோன். நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். न्याय और जो धार्मिक से बढ़ता है। பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் பூம் காலங்களுடைய உறுதியா இருக்கும். யார் காலம்? पूर्ण शांति उधार तेरे दिनों में रहेगी। சீயோன். सिय्योन। அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பொக்கிஷம். यहोवा की भय मानना उनके लिए धन होती है। நானும் நீங்கள் தான் சீயோன். मैं भी हैप्पी सिय्योन है। அடிக்கடி பாஸ்டர் சொல்வார், बार बार पास्टर जी ने कहता है, சீயோனில் சேர்ந்தவர்கள் सिय्योन से निवास करने वाले எருசலேமிலே. அப்ப நான் நீங்கள் யாரு? हम मैं भी अब कौन है? சீயோன். सिय्योन। அதுக்கு எது பொக்கிஷம்? उसके लिए क्या धन है? கர்த்தருக்கு பயப்படுதல். यहोवा की भय मानना। கர்த்தருக்கு பயப்படுதல் எங்க இருக்கிறதோ यहोवा की भय मानना कहाँ है? அது பூரண ரட்சிப்பு இருக்கும். वहाँ पर पूर्ण जो उधार होती है। ஆண்டவர் இப்ப கானான் தேசத்துக்கு வழி நடத்துறாரு. परमेश्वर कानान देश में अगुवाई करता है। மோசே நாட்கள்ல मोसे के दिनों में அவங்களுக்கு ஆசை வந்துட்டு उनके लिए अभिलाषा है। ஆண்டவரை மறந்துட்டாரு. நம்ம மத்தியில இருக்க ஆண்டவர் மறந்துட்டாரு. बीच में रहने वाला प्रभु को भूल गया है। எதை நினைக்காங்க? किसे सोच रहा है? நாங்க எகிப்துல இருந்தோம், हम मिस्र में थे, நீங்க இலவசமா மீன் சாப்பிட்டோம், मुफ्त में हम मच्छी खाए हैं, வெங்காயம் வெள்ளைப்பூடு वहाँ पर हम कांदा और लहसुन खाए இது हैं। என்னன்னா நேரமான हर पल हमारे मना நம்ம வாழ்க்கையில் நிறைய வேதனையா இருக்கலாம். हमारे जिंदगी में बहुत वेदना रहेगा तो நமக்குள்ள அவர் இருக்கிறார். हमारे अंदर वो निवास करता அவரை है। நம்ம அசட்டை பண்ணிக்கிறோம். उससे हम तो चिकिना क्यों? யாராவது நமக்கு விரோதமா வந்துட்டுனா कोई भी अपने विरोध आएगा நம்ம மூஞ்சில நம்ம முழிக்க மாட்டேன். तुरंत उसके चेहरे को ना देखेंगे ऐसा कर कर। ஏன்? क्यों? நமக்குள்ள அவர் உயிரோடு இருக்கிறார். हमारे अंदर वो जिंदा जीवित யார் है। அசட்டை பண்ணிட்டு? कोई भी तो चिकिना நாம் நீங்கள் தேவனை அசட்டை मैं பண்ணுவோம். भी अभी எப்படி அசட்டை परमेश्वर பண்ணுவோம்? कैसे हम गिनौनी मारता है? மானிசம் பொங்குது. शरीर उठती है, ஆவியில பலன் இல்லை. आत्मा में बल नहीं है। அன்று கானான் தேசத்துக்கு போனவங்களுக்கு ஆவி இல்லை. उस दिन कानान देश में गए हुए आत्मा में இப்ப बल ஆவி பலனை பற்றி தான் பேசுனாங்க சகோதரி. आत्मा की बल के बारे में बहन ने அது बोली। எப்படி வருது? वो कैसे आता இரவு है? பகல் வசனத்தை தியானிக்கும் போது रात दिन वचन को जांचते समय அவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப இருந்தது. उनके लिए समस्या बहुत आई ருசியா है। சாப்பிட முடியல. जो स्वादिष्ट नहीं खाने அதுக்கு என்ன के செய்யணும்? क्यों क्या करना है? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். परमेश्वर बस मांगना है, எனக்கு ருசியா சாப்பிட ஒண்ணுமே இல்ல, मुझे स्वादिष्ट खाने के लिए कुछ கொஞ்சம் भी नहीं। மனதாயா இருக்கு.
இருக்கு स्त्री बाप की मन्ना है எங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம வேண்டி இருந்தா கேட்டிருப்பேன் आप मुझे मदद कीजिए करके मांगेंगे तो उसमें सहायता क्या நமக்கு करेंगे? ஒரு ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆண்டவரை வேண்டிக் கொள்ள हम வேண்டும். हर एक वाले समस्या में प्रभु के अंदर हम मांगना है பிரச்சனை கொண்டு வருகிறவர்களே அல்ல. समस्या को लेकर आने वाला के लिए नहीं எங்க அப்பா சொல்லுவாங்க मेरे पिताजी ने कहेंगे வேடனை நோக்கி அதாவது வில்ல நோக்கி இருக்கு அதாவது வேடன்ல அனுப்புதான் देखिए तीर को क्यों तुम दुख करते हो उसे बेचने वाले के ऊपर तुम दुख उठाओगे நமக்கு வருகிற எல்லா துன்பமும் அவரை அறியாமல் வருவது இல்லை. हमें आने वाला दुख को उनके अलावा हमारे लिए नहीं आते हैं இப்ப நம்ம என்ன செய்யணும்? अब तब हम क्या करना है மோசே பார்த்து அழுதாங்க. मूसा को देखे रोने लगे அப்ப அவருக்கு எப்படி இருக்கு? அவர் சொல்றாரு நான் இங்களே பத்தேன் मैं जो तुरंत कहते मैं इनके लिए जमीन के நான் பால் ஊற்றிய मैं வளர்த்தேன். इनके लिए दूध पिलाकर बनाया क्या இதற்கு என்ன செய்யுங்க? எனக்கு இப்படி அனுபவிக்கீங்க. आप क्यों मुझे ऐसे करते हो कि मैं क्या करूं இதெல்லாம் करके நான் பார்க்க கூடாது. मैं ये सब कुछ नहीं நீங்க देखेंगे எடுத்துருங்க. आप मुझे उठा लीजिए இப்ப நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கோம்? अब कौन सी परिस्थिति में பேசுகிற बैठे हैं நானும் நீங்களும் நிறைய சூழ்நிலை இருக்குது. बातें करने में मैं भी यहाँ पे बहुत परिस्थिति है நமக்கு வேதம் சொல்கிறது हमारे लिए शास्त्र बताते हैं சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறது. आनंद आनंदित के साथ रहो आगे तो फिर से बढ़ना तुझे है। कहता हूँ உங்க துக்க முகமா நாங்க ஏன் இருக்கீங்க? दुख के चेहरे के साथ तुम क्यों बैठे हो சீசர்கள் ஏன் துக்க முகமா இருந்தாங்க? चेहरे क्यों दुख चेहरे के साथ நம்ம रहने लगे கூட இருந்த ஆண்டவர் செத்து போயிட்டார். हमारे साथ रहने वाला परमेश्वर मर गया है இன்னைக்கு என் கூடயும் உங்க கூடயும் இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். आप मेरे अंदर आपके अंदर रहने वाला परमेश्वर जिंदा जीवित है சிலவங்க பார்ப்பாங்க. कई लोग देखेंगे அவங்க துக்கம் பெருசா இருக்க மாதிரி उनकी दुख बहुत ऐसे रहेगी இருக்கும். करके எல்லாருடையுமே பேசுறாங்க. हमें हमें देखे ही ना बोलेंगे ऐसे எல்லாருக்கும் துக்கம் இருக்குது. ऐसे सबके लिए दुख है ஒவ்வொருத்தரும் அந்தரங்கத்துல நிறைய துக்கம் இருக்குது. हर एक लोग को गुफ्त में बहुत दुख है எதிர்நீச்சல் போட வேண்டும். जो उसकी सामना ठहरना நான் है உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். मैं तुम्हें बार बार कहता हूँ எல்லாரும் எதிர்நீச்சல் போட मुझे तो वैसे तैरने नहीं आते हैं எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நான் சொன்னது मैं बोला था पहले டைப் ரைட்டிங் படிக்கும்போது அம்பாசமுத்திரத்துல நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துருந்தோம். मैं टाइपराइटिंग पढ़ते समय हम 3 लोग के जो अंबा समुद्र में एक रूम लेके बैठे हैं எனக்கு துணைக்கு என் தங்கச்சி சமுதலா. मेरे साथ मेरे रहने वाली मेरी बहन समुद्र छोटी लड़की थी நான் அவளை கூட்டிட்டு ஆத்து போனேன். मैं उसे जो बुलाकर जो नदी में गई அந்த थी தண்ணி ரொம்ப வந்துச்சு. वहाँ पर बहुत पानी आने लगा நான் ஆத்துல போயிட்டு இருக்கேன். मैं जो नदी में जा रही थी எங்க கூட வந்தவங்க துணி வச்சிட்டு இருக்காங்க. मेरे साथ आने वाला कपड़े धो रहे அவன் थे நீச்சல்ல போறான்னு சொன்னாங்க. वे वो बोले है तैरती है என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. சின்ன பிள்ளை தான் அவன் அறிவாளி. और मेरे बहन को समझने लगी छोटी ஏய், लड़की அக்கா थी தண்ணியில போறா. मेरे बहन पानी में जा रही அப்ப है அந்த அக்கா சொல்ல சும்மா இல்ல. तब वो बोलती है चुप நீச்சல்ல போறா. இல்ல. वो तैरती है नहीं मेरे बहन पानी के साथ जाती है நான் நீச்சல் அடிக்கல ஆனா எதிர்நீச்சல் போட முடியல. मुझे तैरने आती है लेकिन वो सामने तैरने नहीं आता है। கஷ்டம் இருக்கு. और जो सबके लिए उसके वहाँ पर तो बहुत बड़े गड्ढे हैं தண்ணியில தான் மாறணும். हम तो पानी में ही तैरना है கொஞ்சம் ஜோசியம் தெரியும். मैं थोड़ी से मैं जानती हूँ வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால அப்ப தண்ணியில மரணமா இருக்கும். वहाँ पर चंद्र है इसके लिए पानी में मिलती है क्या அந்த ஜோசியம் தப்பா எழுதிட்டாரு. उस व्यक्ति ने ज्योति जो நான் गलत से लिखा है मैं उसे देखने எட்டுல लगी சந்திரன் வராதுன்னு. जो वहाँ पर ऐसे चंद्रमा नहीं அப்ப रहेगी இப்ப நான் நினைக்கிறேன். मैं अभी सोच रही हूँ அல்லேலூயா. हालेलुया அதுக்கு பிறகு அந்த பக்கத்துல இருந்தவங்க என்னை பிடிச்சு இழுத்தாங்க. उसके बाद पड़ोसी ने मुझे पकड़ के खींचने ஆவி लगी பலன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட முடியாது. आत्मा में बल रहेगा तो हमारी जिंदगी की यात्रा में सामना तैर नहीं सकता है எனக்கு தண்ணியில எதிர்நீச்சல் போட முடியாது. मुझे पानी में जो तैरने नहीं आता ஆனா है सामने வாழ்க்கையில எனக்கு எதிர்நீச்சல் போட முடியும்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியும். लेकिन जिंदगी में जो सामना तैर सकते हैं करके तुमसे बोल सकती हूँ எப்ப मैं। கட்டிலும் சோர்வா இருக்கலாம். हर पल हम निराश हो सकता है இந்த காலத்துல 2 பேர் பெத்தோட இருக்காங்க. इस दिनों में दोनों बच्चे काफी कर बैठते हैं 2 सब लोग பேருக்கும் பிரச்சனை, எனக்கு 6 பேருக்கும் பிரச்சனை தான். आपको 2 बच्चे की समस्या मेरे 6 बच्चों को भी ஆனா समस्या நம்ம है। சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. लेकिन अपने शांति के कोई छीन நான் नहीं அவருடைய सकता है வாக்குத்தத்தங்கள். इस प्रतिज्ञा है அல்லேலூயா. हालेलुया திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு போதிக்கிறது. दिव्य स्वभाव को बांटदारी होने के लिए उनकी प्रतिज्ञा को हमारे लिए दिया है நானும் நீங்களும் திவ்ய சுவாபம் उடையவர்களா இருக்கோமா? मैं भी आप भी अच्छे स्वभाव बनकर रहते हैं क्या சண்டை போடுறவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோமா? झगड़ा करने वाले के साथ झगड़ा करके बैठे हैं வாக்குவாதம் क्या? பண்றவங்களோட வாக்குவாதம் பண்ணுகிறோமா? वाद विवाद करते हैं उनके साथ हम वाद विवाद करते हैं அப்ப क्या நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்ல. हम सोचेंगे मैं भी परमेश्वर के लिए संबंध நமக்குள்ளே नहीं है இருக்கிற தேவனை அசட்டை பண்ணிக்கிறோம். हमारे अंदर रहने वाले प्रभु को हम तुच्छ गिना அந்த जाते हैं இஸ்ரவேலர் ஆண்டவரை அசட்டை उस दिन பண்ணினார்கள். इस्राएलियों ने प्रभु की तुच्छ गिना गया है எதினால்
ऐसे सोचे இச்சையுடையவர்களானார். अभिलाषा से भरे हुए मटन थे வேணும், मांस கீரை चाहिए வேணும், கீரை और उसके लिए सब्जियां चाहिए। உன்னை மோசே வேதனைப்படுத்தார். तब मूसा ने वेदना उठाने நீ लगे, சொல்லு, तू बोल, ஒரு மாசம் சாப்பிடுவாங்க. 1 महीना खाएंगे। இவருக்கு சந்தேகம் வந்து इनके लिए सखाने लगे। ஆண்டவரை முகமுகமா தான் பார்க்கணும். परमेश्वर के आमने सामने देखता है। அவற்றை ஒரு ஏதாவது ஒரு காரியம் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றார், அவர் உடனே பேசுகிறார். परमेश्वर कुछ कार्य को तो बताया तुरंत परमेश्वर करते அப்படிப்பட்ட हैं। மோசேக்கு इस प्रकार की मूसा ஒரு को மாதம் வரைக்கும் எப்படி சாப்பாடு 1 கொடுத்தாரு? महीने तक इन्होंने कैसे खाना दिया? கடல்ல மச்சங்கள்லாம் வந்தாலும் காணாதே. जिस समुद्र की सारी मछलियां आएगा तुम्हें काफी இன்னைக்கு नहीं எனக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படி இருக்கலாம். मेरे लिए आपके लिए समस्या इस அந்த प्रकार हो सकती மகத்துவங்களை है, போய் பலத்தக்கார நமக்கு இருக்குது. लेकिन वो चलाने वाला बलवंती हाथ हमारे साथ அல்லேலூயா. है। உங்க மத்தியில நான் இன்னைக்கு வர முடியாது. आपके बीच में मैं आज नहीं आ सकती हूँ। அவருடைய கிருபையினால நான் வந்திருக்கிறேன். परमेश्वर के अनुग्रह से मैं यहाँ पर आई हूँ। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஜீவன் உள்ளவர். वो जीवन से भरे அவர் हैं, பேசுகிற वो தேவன். बातें करने वाला நம்ம परमेश्वर வாழ்க்கையை அற்புதம் செய்கிற जिंदगी தேவன். में अद्भुत काम करने அவர் वाले உயிரோடு वो இருக்கிறார். जिंदा जीवित है। மோசே சொல்றார், मूसा कहता எப்படி है முடியும்? कैसे हो सकेंगे? அது உபாகமும் व्यवस्था எண்ணாகமும் गिनती की पुस्तक 11 11 எடுத்த மாசுங்க நீதான் வாசித்தேன் 14 இருக்கும் வசனம் वचन எண்ணாகமும் 11 அதிகாரம் गिनती की पुस्तक 11 अध्याय 23 வசனம் 23 वचन எண்ணாகமும் அதற்கு 11 கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உலக ரட்சகர். हमारे प्रभु संसार की அவருடைய उद्धार करता ஓங்கிய है। புயம் பலத்த கரம் எனக்கும் உங்களுக்கும் उनके இருக்குது. बलवंत हाथ मेरे लिए आपके लिए है। எப்பக்கத்தில் நெருக்கி இருக்கலாம். चारों तरफ हमारे दबाव हो सकती है, பெரிய பிரச்சனை இருக்கு. बड़ी समस्या हो सकती है। அதை விட பெரியவர் எனக்கும் உங்களுக்கும் उनसे भी இருக்கிறார். बड़े व्यक्ति मेरे अंदर आपके अंदर आंदर निवास है। சொல்றார். प्रभु कहता என் கை है குறுகி இருக்கிறதோ मेरे हाथ क्या छोटे அது हैं நடக்குமோ நடவாதோ பாரு. या होगा क्या नहीं होगा देखिए। அல்லேலூயா. हालेलुया। அவர் வார்த்தையின்படி நடக்கும். उनके वचन के जरिए होंगे। நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? इस्राएल लोगों को देखिए प्रभु ने क्या कहा, பலவீனன் யாரும் என்ன சொல்லணுமா? जो कमजोर व्यक्ति क्या बोलना है, போய் சொல்லணுமோ? சொல்லுங்க. பலவீனன் யாரும் பலவான் என்று जो कमजोर है वो बलवान करके बोलना है। எதுக்கு அர்த்தம்? क्यों किसकी मतलब क्या அவர் है, இல்லாததை இருக்கிறதாக जो அழைக்கிறவர். नहीं है उसे है करके बुलाने वाला இப்போ है। பலவீனமா இருக்குது. अब तो कमजोरी है, ஆனா நம்ம வாய்னால என்ன சொல்லணும்? लेकिन अपने मुंह से क्या நான் बोलना, பலவான். मैं बलवान பெரிய हूँ। பெரிய இடத்துக்கு நான் யாரு போவேன்? बड़ी बड़ी जगह पर मैं चल के என்னால जाऊंगा, திணறும். मेरे सांस नहीं होती என்னை है, பலப்படுத்துகிறவர். मुझे बल करने இந்த वाला। வசனம் அவருடைய பலனை பற்றியே நான் பேசுறேன். उनकी वचन उसकी बल के बारे में मैं बोलती हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர் நமக்கு தெரியும். उनके शब्द में सामर्थ्य बराबर कर जानते நடைமுறைக்கு हैं, கொண்டு வரது இல்ல. लेकिन चाल चल में नहीं लेता है। அவங்க இச்சை உள்ளவர்களானார். वो अभिलाषे भरे हुए थे, அதனால என்ன நடந்தது? इसलिए क्या हुआ है, 30 அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச உடனே அவங்க செத்து போனாங்க. वो खाकर और तृप्त होने के बाद मर गए। அல்லேலூயா. हालेलुया। ஜீவிக்கிற தேவனே ஜீவனின் அதிபதி ஜீவனுள்ளவளா என்னையும் மாற்ற ஜீவனை நீரே. அவர் எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு? वो क्यों जीवन दिया है, நம்ம ஜீவன் உண்டாகணும், हम जीवन होने के लिए, பரிபூர்ணப்படணும். वो परिपूर्ण होने के அவர் लिए ஜீவனை தந்தார். वो जीवन को सौंपे அப்படி हैं। நம்ம நடக்குமா? उसके अनुसार चलते हैं। அந்த சின்ன ஏழை வந்தாங்க. ये छोटे गरीब आने लगे, அந்த சகோதரி எங்க வீட்டுல எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. जो बहन मेरे घर पर पूरा काम की है, பாவம். बहुत भाग थे। அல்லேலூயா. இயேசுவை பற்றி தெரியாது. यीशु के बारे में नहीं जानती थी, தெரிஞ்சாங்க. जानने அவங்க लगी, எப்போதும் ஆடுவாங்க. हर पल वो रोते ही கடன்காரன் थे। என்கிட்ட கொண்டு போயிருவானோ मुझे उनका कर्जा लेने वाला मेरे लेके ஆண்டவருடைய जाएंगे। வார்த்தை அவங்க கூட பேசுனது. परमेश्वर की वचन उनके साथ बात किया है, அந்த வல்லமை அவங்களை நடத்துச்சு. सामर्थ उन्हें चलाने लगी। கடன்காரங்க நினைச்சாங்க இவன் வீட்டை பிடிங்கிடலாம். कर्जा लेने वाला सोच रहे कि इसके घर को भी छीन के எனக்கு लेंगे। உங்களுக்கு அவருடைய பலத்தக்காரா இருக்கிறது. मेरे लिए आपके लिए उनके बलवंत हाथ என்ன है। காரியத்துக்காக கவலைப்படுகிறோம்? कौन से कार्य के हम चिंता நீங்க करते हैं, சொல்லுவீங்கன்னு என்னை யாரும் சொல்ல आप முடியாது. बोलेंगे तुम
बोल सकते हो, நான் कोई भी नहीं बोल பிரச்சனையிலிருந்து सकता வந்தவன். है। मैं भी समस्या நான் के बीच में சிலுவையிலிருந்து चलती हूँ। ஒடுக்கப்பட்டு, मैं तो दीनता में दबाव உயர்விலிருந்து தள்ளப்பட்டு நான் வந்திருக்கிறேன். ऊंचे स्थान से गिराए जाकर मैं आई हूँ। அல்லேலூயா. हालेलुया। அவர் நல்லவர். वो भला அவர் है, அதிசயமானவர். वो अद्भुत कार्य करने அவர் वाला, ஆலோசனை वो सलाह देने वाला प्रभु है, वो अनंत काल के पिता நம்ம है। அப்பா மேல கர்த்தத்துவம் இருக்கிறது. हमारे पिता के पद खंडे की है। அல்லேலூயா. हालेलुया। சீயோனுக்கு என்னது பொக்கிஷம்? जो सिय्योन के लिए क्या धन है? கர்த்தருக்கு பயப்படுதல். यहोवा की भय मानना। அவருடைய நாமத்தின் வாசனையை வீச வேண்டுமானால் उनकी नाम की सुगंध फैलना தேவ बोले, பயம் வேண்டும். परमेश्वर की भय நமக்கு चाहिए। விரோதமாய் எழுப்புகிறவர்களுக்காக நம்ம கசப்பு வேண்டாம். अपने विरोध उठने वाले के लिए हमारे कड़वाहट नहीं चाहिए, அவற்றை வாக்கணும் வேண்டாம் நமக்கு. उनके पास वाद विवाद नहीं அந்த चाहिए। காரியத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு अपने போகும். कार्यों को परमेश्वर समूह में ले जाएंगे। ஆண்டவரே இந்த காரியத்துல நீங்க தலையிடுங்க परमेश्वर इस कार्य को आप आइए। அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியத்துல அவர் தலையிட்டு இருக்கார். वैसे में बोल के कितने ही कार्य में उन्होंने அவர் आए। பாராதவர் போல இருக்கிறவர் वो அல்ல. ना देखा हुआ जैसे रहने वाला परमेश्वर நம்ம नहीं है। வழக்கை அவர் விசாரிக்கிறவர். हमारे जो मुकदमा को वो पूछताछ करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நான் நல்லவே பண்ண 5 நிமிஷம் இருக்குது. 5 मिनट है। நம்ம அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி நாம் அதை பலம் கொள்ளும்படி ஆவில் பலம் கொள்ளும்படி இப்படி மத்தியான வேலையா ஆராதனைக்கு நம்ம हम வருகிறோம். उनके वचन में बलवंत होने के लिए इस दोपहर की आराधना में हम आए हैं। 10 வருஷம் பிரசிடண்டா இருந்தேன். 10 साल हुआ दूसरे कलीसिया में நிறைய பேருக்கு प्रेसिडेंट பொறாம. थे। बहुत लोग जलन होने लगे। எங்க சொந்தக்காரங்க கூட சொன்னாங்க எதுக்கு இருக்கீங்க அதை ராஜினாமா பண்ணுங்க. मेरे रिश्ते वाला बोलने क्यों आप क्यों रहते हो, तो उसे चले जाओ। எந்த மனுஷன் சொல்லி நான் போகல. किसी मनुष्य बोलकर मैं नहीं गई। அவர் சொன்னார் उन्होंने कहा எனக்கு பொன்குத்துளுக்கு தந்தார். मुझे सोने की दीबर दी है, அதனால நான் ஏன் ராஜினாமா इसके लिए பண்ணணும்? मैं क्यों इनकार करूं इस पद को। हालेलुया। हालेलुया। ஒருவர் வந்து நான் அன்னைக்கு தான் நாங்க கொஞ்ச நாள் தான் அவருக்கு பிரசிடண்ட் ஆகி थोड़े दिन हुआ था वहां पर मैं नेता बनकर। எனக்கும் 68 கல்யாணம் முடிச்சு நானும் சர்ச்சுக்கு போயிட்டு தான் मुझे இருக்கேன். 68 में शादी होकर நான் तब ஒரு मैं சாட்சி कलीसिया में சொல்றேன். அல்லேலூயா. हालेलुया। அவர் நமக்காக வழக்காடுகிறது. वो हमारे लिए मुकदमा करने वाला சின்ன प्रभु है। காரியனாலும் பெரிய காரியனாலும் அவர் விடுகிறது. छोटे कार्य बड़े बात हो सकता है, वो ना छोड़ेंगे। மோசேயின் சகோதரிக்காக மோசேக்காக வழக்காடினவர் मोसे से अपने बहन के लिए जो मुकदमा करने वाला நம்ம मूसा के மத்தியில் लिए இருக்கிறார். हमारे बीच में है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் நான் மத்தியான கூட்டம் நடத்தினேன். நிறைய கூட்டம் நடத்துவேன் நான். मैं बहुत मंडली चलाती थी। அவர் வந்தார். उन्होंने आने लगे। ஏமா क्यों माँ? நாங்க எத்தனை வருஷம் சர்ச்சில் இருக்கோம்? हम कितने साल चर्च में हैं? நீங்க பிரசிடண்டா இருக்கீங்க. அது எங்க போய் கேட்கணும்? आप नेता बन के हैं वहाँ पर சர்ச்சில் போய் கேட்கணும். वो चर्च में जाके पूछना அவர் है। ரொம்ப பேசினார். ज्यादा बोलने लगे। நான் ஒண்ணுமே சொல்லல. मैं कुछ नहीं बोली थी। சாயந்தரம் செய்தி வருது. शाम के समय அவர் संदेश மத்தியான பேசினார். वो दोपहर में बात किया है। அல்லேலூயா. हालेलुया। சாயந்தரம் செய்தி வருது ஆக்சிடென்ட். शाम को संदेश आए, वो एक्सीडेंट हो गया है। அம்மா குறுக்கே போயிட்டாங்க. पूरे परिवार के साथ गांव चले गए हैं। பிறகு ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரசிடென்ட் தேர்தல் நடக்கும். फिर 3 महीने के बाद साल में ऐसे जो ऐसे वोटिंग होती है नेता அந்த बनने தேர்தல் की। நடக்காது. எல்லாருமே நீங்களே இருங்கன்னு சொல்லுவாங்க. सभी लोग बोलेंगे आप द्रोह कर कर। அதனால ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. इसके लिए कानून இந்த लेकर அம்மாவே आए। இருக்கேன். इस माँ ने பரத்திலிருந்து காரியம் வாய்க்காம எது செய்ய முடியும்? स्वर्ग में कुछ कार्य न है तो நம்ம क्या कर வாழ்க்கையில पाएंगे? எது நேர்ந்தாலும் அவருக்கு தெரியாம हमारे நேர்ந்தாரு. जिंदगी में जो कुछ आता है उनके अलावा नहीं அதுக்காக आता है। பிஷப்ட்ட போய் 6 வருஷம் தான் யாரும் பிரசிடண்டா இருக்கணும் அப்படின்னு சட்டம் எடுத்துட்டாங்க. विश्व में जाकर 6 साल तो ऐसे रहना है, उसके बाद नहीं रहना அதை है। மீறி 10 வருஷம் எனக்கு இருக்க उससे வேண்டும். भी बढ़कर परमेश्वर 10 साल वहाँ पर சட்டங்களுக்கு रहने மேலான देता கிரியை है। செய்கிற தேவன். वैसे अनुग्रह करने वाला परमेश्वर அப்ப है। ஐயரெல்லாம் வந்தாங்க. सब सारे जो அடுத்தது யார் பிரசிடண்டா இருக்கணும்? कौन रह सकता है इस ஒரு पे? கேள்வி கேட்டார் ஐயர். एक शब्द पूछा है, நான் சொல்லிட்டேன். मैं बोलने लगी। என்னம்மா அவங்க தான் சொன்னாங்க அவங்க தான் பிரசிடண்ட். क्या अम्मा उन्होंने तो बोल दिया हो ही ஐயர்ட்ட गया। ஒருத்தர் ஒண்ணு சொல்லு. उसके बाद कोई कुछ नहीं बोला है। என்கிட்ட வந்து எல்லாரும் சண்டைக்கு வராங்க பாருங்க. मेरे पास आके बोलते सब झगड़े में எங்க आते हैं। தம்பிகிட்ட சொன்னேன்னா என்ன ஆகும் அப்படி சொல்றாங்க ஒரு ஆளு. एक व्यक्ति मुझे मेरे भाई को बोलेगा तो क्या சபையில होगा? சொல்லதுக்கு இல்ல. कलीसिया में जाके नहीं बोलते हैं। மனிதர்களின் பொறாமையின் மத்தியில நம்ம இருந்து मनुष्य की जलन की हाथों के बीच में हम निवास करते हैं। பொறாமைத்தக்கவர் யார்? उनके आशा करने वाला कौन है? அல்லேலூயா. हालेलुया। நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கீங்க? आप நான் இருக்கிறேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கீங்க? आप क्यों नहीं, मैं नहीं रहती हूँ करके क्यों नहीं बोलते हो? இயேசுவானவரே சொன்னாங்க என்னைய சொல்ல ஏமாத்த. यीशु की बोला मुझे बोलने के लिए இப்ப क्या நான் है? ஆளை கேட்க 6 வருஷத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டுதான். जो उस व्यक्ति 6 நான் साल के உயிரோட पहले இருக்கிறேன்னு बोले, நான் நல்லவன்னு मैं சொல்லல. अच्छे व्यक्ति करके नहीं बोलती हूँ। வேதனைப்படுத்தினாங்க நிறைய பேரு. बहुत लोग वेदना देने लगी। ஒரு முறை செய்தி கொடுத்தேன். நான் இதை சொல்லி முடிச்சிருந்தேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. अभी 2 मिनट है।
அப்போ எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. सभी लोग संदेश हुआ है कि सब वोटिंग ஓட்டு करने लगे। போட்டவங்களாம் பிரியாணி கொடுத்தாங்க. सारे वोटिंग करने वालों को बिरयानी நான் दिया। சும்மா இருக்கவே செய்தியில சொன்னேன். मैं संदेश में बोला நான் ஒருவருக்கும் பயப்படவில்லை. मैं तो किसी को नहीं डरती हूँ। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் தங்களை விற்று போட்டார்கள். सभी लोग अपने आप को बेच दिया है। எல்லாம் விற்று போட்டாங்க. क्या बेच दिया? பிரியாணியை சாப்பிட்டு ஓட்டு போட்டாங்க. बिरयानी खाकर वोटिंग தங்களை किया। விற்று போட்டார்கள். अपने आप को बेच दिया ஒரு கும்பல் வந்துட்டு एक जुट आने लगे। மாறு புதன்கிழமைக்கு நான் செய்தி விடுவேன். दूसरे வெள்ளிக்கிழமை அங்க बुधवार को मैं संदेश देने लगी। யாரு செல்வராஜ் மனைவி सलवाज की बीवी அது கூட சொல்லல, உங்களுக்கு தெரியும் சொன்னா வரிசையா வந்தாச்சு. ऐसे लाइन में आने ஏ लगे। பொம்பளை ए நீ என்ன சொன்ன? तू क्या बोले? நான் சொல்ல போனேன். இந்த அது என்ன அக்கா வந்து யாரு தாமரை அக்கா तामरे बेना कर எப்படிதான் தூக்குனாங்க, தூக்கி அங்கேயே கொண்டு போயிட்டாங்க. वैसे उठाकर वहां पर लेके गया। எப்பதான் இருக்கு பாருங்க. कितने जलन அப்ப है। ஐயர் சொன்னாரு, तब उस आयर ने कहा ஏமா அவங்க நான் சரியா தானே சொன்னாங்க. वो तो बराबर बोला। எல்லாரும் ஐயர் அம்மா, அந்த ஐயருக்குள்ள அம்மா சொன்னாங்க. उस फादर की माँ खड़ा அவங்க சரியா தானே சொன்னாங்க. वो तो ठीक से कहा है। யார் பிரியாணி தின்ட்டு வித்து போட்டி நீங்க सभी தப்பா सभी बिरयानी खाकर बेच दिया நீங்க करते அடிக்கடியே ஒரு करते கூட்டம் வந்திருக்கு. मुझे मारने के लिए जुट आए हैं। அவங்களே இப்ப எப்படி இருக்காங்க अब அவங்க वो लोग சொன்னாங்க. अब वो लोग कैसे पता नहीं। தமிழ்ல இந்த பொம்பளை தூக்கி எறிங்க. इस औरत को उठा के फेंको। அல்லேலூயா. அல்லேலூயா. என் தம்பி கூப்பிட்டுட்டே இருக்கான். அங்க அவளுக்கு அங்க இருந்துட்டு நான் வரமாட்டேங்க. यहाँ पर मेरे भाई बुलाते मैं वहाँ पर बैठ के नहीं आती। எல்லாரும் சேர்ந்து அவங்கள தூக்கி போட்டாங்க. सभी लोग मिलकर उसे उठा के फेंकने लगे। எதுக்கு சொல்ல வரேன்? इसलिए मैं कहता हूँ பிரச்சனை ரொம்ப வரும். समस्या बहुत அவர் आई। இனி அங்கதான் இருக்க சொன்னார். उन्होंने कहा तू वहाँ 10 पर வருஷம் அங்கதான் இருக்க சொன்னார். 10 साल वहाँ पर रहने लगे। நான் இருந்தேன். वहाँ पर मैं रहने लगी। 7 வருஷத்துல நீ தம்பி கூப்பிட்டுட்டே இருக்கான். 7 साल के बाद मेरे और भाई இந்த बुलाते சொன்னார். तू हाँ कर कर। நான் 3 வருஷம் கழிச்சு வந்தேன். मैं 3 साल के बाद आने அவர் लगी। நல்லவர். वो भला है। அவர் அதிசயமானவர். वो अद्भुत करने वाला அவர் है। நம்ம கூட இருக்காரு. वो हमारे बीच में है। நானும் நீங்களும் அவரை அசட்டை मैं भी பண்ணி यहाँ पे उसे तुच्छ गिना जाते हैं। நான் அசட்டை பண்ணி बहुत कार्य में हम तुच्छ गिना जाते हैं। கொல்லவில்லை. लेकिन वो मुझे नहीं मारा है। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கெல்லாம் சொல்லும்படி என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். तुम्हें कहने के लिए परमेश्वर मुझे जिंदा रखा है। என் வீட்டுக்காரங்க நிறைய நேரத்தில் நீ போக கூடாது சொல்லுவாங்க. बहुत इस घर पे नहीं जाना करके परमेश्वर बोले உங்களுக்காக எனக்கு உயிரை தரல. आपके मेरे लिए நான் नहीं, போய் சொல்லதுக்கு வச்சிருக்கேன். मैं दूसरे को कहने के लिए रखा है நம்ம जीवन। எல்லாரும் ஆண்டவருடைய வாசனை வீச வேண்டுமா? हम सब परमेश्वर की सुगंध को फैलना बोले तो அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும். उस न्याय की पुस्तक रात दिन நம்மால जागना है। முடியாது. हमारे से नहीं அதை हो सकता। இருதயத்துல நிரப்பி வாய் பேசணும். हृदय में भरकर मुंह बात करना है। ஜீவ விருட்சம் பரதீசில் இருக்கு. जीवन के वृक्ष நம்ம स्वर्ग में है। நாங்களே ஜீவ விருட்சம். लेकिन हमारे मुंह से जीवन की वृक्ष ஆரோக்கியமான रखा है। நாவு ஜீவ விருட்சம். जो आरोग्यता की होड़ जीवन की நம்ம वृक्ष பிரச்சனை है। பெருசு கிடையாது. वो बड़े ही नहीं है। அவருடைய கரம் பலத்த கரம். उनके हाथ बलवंत அவருடைய हाथ கை है। குறுகவில்லை. उनके हाथ छोटे நமக்கு नहीं என்ன है। வேண்டும்? हमें क्या அவர் चाहिए? சமூகத்துக்கு கொண்டு போவோம். उसके समूह में ले அவர் जाएंगे, செய்வார். वो करेंगे। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தருவார். इस प्रकार की विश्वास को हमें देंगे। गीत गाते समय तार दिए जाएंगे। पाड़ पड़ी की बोल